ரயில் விபத்தில் உயிரிழந்தோருக்கு ரயில்வே அமைச்சகம் ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. பலத்த காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 2.5 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்கவும் ஏற்பாடு. மேற்கு வங்க ரயில் விபத்து மோடி அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது என்று காங்கிரஸ் கட்சி கண்டனம். ரயில்வே துறையை அழிப்பதில் மோடி அரசு மும்முரமாக செயல்படுகிறது என்று காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசின் தவறான நிர்வாகமே அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் நிகழ காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ரயில்வே அமைச்சகத்தை மோடி அரசு சுய விளம்பரத்துக்கான துறையாக மாற்றிவிட்டதாகவும் கார்கே சாடல். பிரதமர் நரேந்திர மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ளது. தொடர் ரயில் விபத்துகளை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கண்டனம். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். விபத்துகள் நிகழா வண்ணம் ரயில்வே போக்குவரத்தை சரிவர கண்காணிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாடி வருவோரை பாதுகாக்கிறோம், யாரையும் கடத்தி சென்று திருமணம் செய்து வைக்கவில்லை. நெல்லையில் சாதி மறுப்பு திருமணத்திற்கு கண்டனங்கள் வலுக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கருத்து. சாதி மறுப்பு திருமணம் செய்வோருக்கு கேடயமாக மார்க்சிஸ்ட் இருக்கும். தூண்டும் சாதி அமைப்புகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை. நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நீட் தேர்வால் பயிற்சி மையங்கள் பல லட்சம் கோடியை சம்பாதிப்பதாக குற்றச்சாட்டு. ஜம்முவில் உலகின் உயரமான பாலத்தில் ஓடிய முதல் ரயில். பிரமிப்பூட்டும் காட்சிகள் வெளியாகி பொதுமக்களை கவர்ந்து வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. ரயில் பெட்டிகளுக்கிடையே சிக்கி காயமடைந்த சுமார் 60 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மேற்கு வங்கத்தில் நடந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலைவர்கள் இரங்கல். போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தகவல். ஆணவ படுகொலைகள் அதிகம் நடைபெறும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. நெல்லையில் நடத்தி வைக்கப்பட்ட திருமணத்தை சில சாதி அமைப்புகள் பெரிதாக்குவதாக விமர்சனம். தோல்வி பயத்தால் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுக புறக்கணித்திருப்பதே தங்களுக்கு முதல் வெற்றி என்றும் கருத்து. ராகுல் காந்தி எந்த தொகுதியில் எம்பியாக தொடர்வார் என இன்று முடிவு. தேர்தல் முடிவு வெளியாகி 14 நாட்கள் ஆகிவிட்டதால் இன்று ஒரு நாள் மட்டுமே அவகாசம். நாடாளுமன்ற வளாகத்தில் தனிக்கிடத்தில் வைக்கப்பட்டுள்ள தலைவர்களின் சிலைகள். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமாக தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு என காங்கிரஸ் கட்சி கண்டனம். பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக RS பாரதி புகார். இடைத்தேர்தல் வன்முறையை தொடங்கி வைத்ததே அதிமுக தான் எனவும் குற்றச்சாட்டு. கேரள கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. ஜூன் 23 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து. சரக்கு ரயில் மோதியதில் 5 பேர் உயிரிழப்பு, 25 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. ரயில் விபத்து நடந்த ரங்கபாணி ரயில் நிலையத்திற்கு விரைகிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடந்து வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஆழ்கடலில் மூழ்கி உயிரிழந்த 2 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வேலை நிறுத்தம். 700க்கும் அதிகமான விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாததால் வெறிச்சோடிய துறைமுகம். இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பக்ரீத் திருநாள் வாழ்த்து. இத்திருநாள் சமூகத்தில் நல்லிணக்கம், ஒற்றுமையின் பிணைப்பை மேலும் உறுதிப்படுத்தட்டும் என வலைப்பதிவு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் 1 வாரம் பயின்ற மாணவர்கள். பயிற்சி முடித்து தாயகம் திரும்பிய 25 மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. சிக்கிமில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு. சாலை முழுவதுமாக பெயர்ந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு.
போப் ஆண்டவர் உடனான பிரதமர் மோடியின் சந்திப்பை கேலி செய்து கேரள காங்கிரஸ் எக்ஸ் தள பதிவு. கிறிஸ்தவ சமூகத்தை அவமதிக்கும் முயற்சி என பாஜக குற்றச்சாட்டு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளி மாரியப்பன் குடும்பத்தாருக்கு கனிமொழி எம்பி ஆறுதல். தமிழக அரசு அறிவித்த நிவாரண காசோலையும் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.